ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம். இறைவா, இந்த பதிவை நான் ஏன் போடுகிறேன் என்றால், நமது எண்ணங்களின் படிதான் நமக்கு வாழ்க்கை உருவாகும் என்பதற்காக இந்த காணொளியில் நான் சொல்லப்போகிறேன். நான் ஓர் சிறிய புத்தகம் ஒன்றை படித்தேன். அந்த புத்தகத்தில் மிக அழகாக எடுத்துச் சொல்லியிருந்தார். என்னவென்றால், நமது எண்ணத்தின் வழிதான் நமக்கு வாழ்க்கை அமையும் என்று. நிச்சயம் ஒரு சிறு சிறு தீய எண்ணங்களாக இருந்தாலும் அதை நாம் இந்த பதிவு பார்ப்பதில் இருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இறைவா, இதுதான் உண்மையாகவே எனக்கு என்ன சொல்வதென்று கூட தெரியவில்லை. இறைவா, அந்த பதிவை நான் படித்ததிலிருந்து எனது மனம் நிச்சயம் ஒரு தெளிவான ஒரு வழிக்கு வந்துவிட்டது. எல்லோருக்கும் இந்த பதிவை பார்த்தால் கண்டிப்பாக ஒரு தெளிவான மனம் பிறக்கும் என்பதற்காகவே இந்த பதிவை நான் சொல்லுகிறேன். ஓர் அடர்ந்த காட்டில் 3 மரங்கள் இருந்ததாம். அந்த 3 மரங்களும் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு எண்ணம் கொண்டதாக இருந்திருக்கின்றது. அது எப்படி என்றால், இந்த உலகில் நாம் அனைத்து மனிதர்களும் ஒரே மாதிரியாகவா இருக்கின்றோம்? வெவ்வேறு மாதிரியாக எண்ணங்களை கொண்டுதானே வாழ்கின்றோம். அதைதான் இந்த பதிவில் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்றால், அந்த 3 மரங்களும் இருந்திருக்கின்றது. அதில் முதல் மரம் ஆபரண பெட்டியாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறது இறைவனிடத்தில். 2வது மரம் படகாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறது இறைவனிடத்தில். 3வதாக ஒரு மரம் இருக்கின்றதல்லவா, அந்த மரம் என்ன வேண்டியிருக்கு என்றால், இறைவா, நான் ஆண்டவருக்கு அருகில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மரம் வேண்டிக் கொண்டிருக்கின்றது. இறைவன் 3 மரங்களின் எண்ணத்தை பார்த்தார். கொஞ்சம் ஆண்டுகள் கழிந்ததும் 3 மரங்களுக்கும் வயதாகிவிட்டது. நாட்கள் கடந்தன. ஓர் காலகட்டத்திற்கு பிறகு அந்த 3 மரங்களையும் வெட்டப்பட்டுவிட்டது. 3 மரங்களும் வெட்டப்பட்டுவிட்டது. அவற்றின் ஆசைப்படியே முதல் மரம் ஆபரண பெட்டிக்காக அந்த மரத்தை பெட்டியாக மாற்றி எடுத்து சென்று விட்டனர்கள். 2வது மரம் படகாகவும் வர வேண்டும் என்று அல்லவா அந்த 2வது மரம் ஆசைப்பட்டது. அதன்படி படகாக மாற்றினார்கள்
2வது மரத்தை. 3வது மரம் நான் இறைவனிடத்திலேயே இருக்க வேண்டும் என்று சொன்னதல்லவா? இவர்களுக்கு தேவையானது ஒன்று ஆபரண பெட்டி, இன்னொன்று படகிற்கு தேவையான மரங்கள். அவ்வளவுதான். இவர்கள் இந்த 2யும் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார்கள். 3வது மரம் வெட்டப்பட்டு அங்கேயே கிடந்தது. அந்த மரம் கொஞ்சம் நாட்கள் கழித்து யாரோ ஒருவர் போய் அந்த மரத்தில் சிலுவை செய்திருக்கிறார். ஏனென்றால் அந்த மரம் ஆசைப்பட்டது இறைவனிடத்தில் அல்லவா செல்ல வேண்டுமென்று. அதனால் யாரோ ஒருவர் போய் சிலுவை செய்து அதை கொண்டு வந்து இறைவனின் பாதத்தில் சமர்ப்பித்து இறைவனின் பாதத்தருகேயே அச்சிலுவையை நட்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவல்லவா இது! அதாவது நாம் என்ன நினைக்கின்றோமோ அதன்படியே நிச்சயம் நடக்கும். ஏனென்றால் நாம் நன்மையை நினைத்தால் நன்மையையும், தீமையை நினைத்தால் தீமையையும் வருமல்லவா? அப்படிதான் நமது எண்ணங்கள் எப்பொழுதும் மேலோங்கிதான் இருக்க வேண்டுமே தவிர கீழோங்கி சென்றுவிடக்கூடாது. நமது சொந்தம், பந்தம், சுற்றம், நம்மளை சுற்றி இருக்கும் உறவுகள் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நன்றாக இருப்போம். நமது எண்ணங்களுக்கு தகுந்தாற்போல்தான் இந்த வாழ்க்கை அமைகிறது அல்லவா? அதனால் நிச்சயம் எண்ணத்தை மாற்றுங்கள். நல்ல நல்ல எண்ணங்களாக உருவாக்கிக் கொள்ளுங்கள் மனிதர்களே. நமது பிள்ளைகள் நன்றாக வளருவார்கள். இந்த உலகிற்கு ஓர் எடுத்துக்காட்டாக வருவார்கள் என்று நிச்சயம் எண்ணுங்கள். நிச்சயம் உமது பிள்ளைகள் கண்டிப்பாக வளருவார்கள். நான் ஒரு நாள் உயர்ந்தே ஆகுவேன், இந்த உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வருவேன் என்று நீங்கள் எண்ணுங்கள். நிச்சயம் அப்படி நடக்கும். ஏனென்றால் அனைத்தும் நமது எண்ணத்தில் மட்டுமே செயலாக உருவாகுகிறது. நாம் என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுக்கும். கிள்ளியெல்லாம் கொடுக்காது, அள்ளி கொடுக்கும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் குழந்தைதான் நாம் அனைவரும். ஓம் நம சிவாய. இந்த பதிவை பார்த்தவுடன் அனைவரும் நிச்சயம் மாறுங்கள். முழுமையாக ஓர் பதிவை கேளுங்கள் மக்களே. அப்பொழுதுதான் அதன் விளக்கம் என்னவென்று உங்களுக்கு புரியும். ஓம் நம சிவாய.